கனி திரு வந்து அவங்களோட கடந்து வந்த பாதை டாஸ்க் இப்போ தான் முடிஞ்சுது லைவில். ஸோ அவங்க ஒரு டேரக்டரோட பொண்ணுன்னு அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக அவங்களோட கதையை நரேட் பண்ணாங்க. லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைசஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பைப்போலார் டிசார்டர் இருந்திருக்கு போல இருக்கு, சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதனால கை அறுத்துக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஃபுல்லாகவே மெடிக்கேஷன்லேயே இருப்பாங்க போல இருக்கு. ஸோ இவங்க வந்து என்னென்னா இந்த அவங்களோட பாதையை சொல்லும்போது அப்பாவையும் 2 தங்கச்சிங்களை பற்றி மட்டுமே தான் பேசினாங்க. கடைசியில் விஜய் பார்வதி அவங்கெல்லாம் கேட்டதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை, கஷ்டப்பட்டு தான் அவங்க அப்பா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டில் எல்லா சமையலும் இருந்தாலே அது தீபாவளி பொங்கல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனி தான் அவங்களோட 2 தங்கச்சிங்களையும் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்து. 2 தங்கச்சியும், அதாவது அந்த நிரஞ்சனி வந்து எப்போவுமே இடுப்பில் தூக்கிட்டே இருப்பேன், விஜயை கையை பிடிச்சிட்டே இல்லைவேன், 2 பேருக்கும் நான் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெளியில் போகிறதுக்கு எதுக்குமே விட மாட்டேன், வீட்டில் இருந்து அவங்கள படிக்க வைக்கிறது எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். கடைசி ஒரு பாயிண்டில் என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் டேரக்டர் பசங்க கொஞ்சம் பேர் குடி வந்தாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டேன், அங்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டேன். பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அதில் ஒரு ப்ளூ ஷர்ட் பையன் ஒருத்தன் அடிக்கடி வருவான். அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ளூ ஷர்ட் பையனே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்கிட்ட தங்கச்சிங்க வந்து சொன்னாங்க, அந்த ப்ளூ ஷர்ட் பையன் பேர் திருவாண்டி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது கனிக்கு அவ்வளோ வெக்கம் ஹஸ்பண்டை பற்றி பேசும்போது. ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தெருவுக்கு வந்து கனியை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ கனி சொன்னாங்க, அங்கே இருந்த பொண்ணுங்களே நான் தான் மொக்கையாக இருப்பேன், எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவிட்டு சமையல் பண்ணிவிட்டு இப்படி தான் நான் இருப்பேன், என்ன போய் பிடிச்சிருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல்லலாம் நாங்கள் இருந்தது வந்து ரொம்ப சின்ன இடம். அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அப்புறம் அப்பாவுக்கு காதல் கோட்டை வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு மாறினோம். அந்த ஃப்ளாட் பக்கத்தில் தான் அந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ திருப்பவும் அவங்க அப்பா வந்து என்னென்னா ரொம்ப நல்லவர் போல இருக்கு. ஸோ யார் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து கேட்டாலும் கையில் இருக்கிற பணத்தை தூக்கி அப்படியே கொடுத்துருவார் போல இருக்கு. ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு படமும் எடுத்து லாஸ் ஆகி அவங்க திரும்பவும் ஜீரோக்கு வந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா கனி ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு டிவியில், மக்கள் டிவின்னு நான் நினைக்கிறேன், அதில் வந்து ஹோஸ்ட்டாக போயிருக்காங்க. அந்த ஷோ நல்லா ஹிட் ஆகிருக்கு. ஸோ அவங்க நல்லா சம்பாதிச்சிருக்காங்க அதில். அதுக்கப்புறமா விஜய் இந்த படங்கள்லாம் நடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்டோரி ஃபுல்லாகவே அவங்க அதிகமாக சொல்லிக்கிட்டது எல்லாமே நிரஞ்சனி பற்றி தான். ஏன்னா அது கடைசி தங்கச்சி குட்டியில் ரொம்ப செல்லம் போல் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க திருவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. திருவை கல்யாணம் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நிரஞ்சனி நினப்பாகவே இருந்திருக்கு. ஏன்னா நிரஞ்சனி வந்து ரொம்ப பொசசிவ் போல் இருக்குது கனி மேலே. இப்போ ஃபுல்லாகவே திரு மேலே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே திரு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டாக ரொம்பவே விட்டு கொடுத்து போயிருக்காரு. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு தெரு தள்ளி தான் அவங்க வந்து குடியிருந்திருக்காங்க. திரு அடிக்கடி இவங்களை வீட்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்கு. அப்புறம் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆனப்போ கூட பயமாகவே இருந்திருக்கு இவங்களுக்கு, நிரஞ்சனி எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. கடைசி நிரஞ்சனி வந்து அவங்க வயிற்று தொட்டு இது என்னோட பாப்பாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து கனிக்கு வந்து அந்த குழந்தை மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சரி நிரஞ்சனி அக்செப்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு எல்டர் சிஸ்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக லைஃப் அப்படி போயிருக்கு. அப்புறமா தான் அந்த குக் வித் கோமாளிலாம் வந்திருக்கு. அதுலேயும் வந்து நல்லா ஷைன் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்க தான் வின்னர், அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிரஞ்சனி கல்யாணம் ஆகி ஈசிஆர் இல்லை, விஜய் கல்யாணம் ஆகி ஈசிஆர் போயிட்டாங்க. நிரஞ்சனி கல்யாணம் ஆகி அண்ணா நகர் போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஒரு ஹனிமூன் கூட போகல, எப்போ பார்த்தாலும் தங்கச்சிங்கன்னே நம்ம இருந்துட்டோம், நம்ம லைஃப்பில் நம்ம தங்கச்சின்றது நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோன்னு இவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா விஜய் கேட்டிருக்காங்க, நீ வந்து அப்போது எங்களெல்லாம் பார்த்துக்கும்போது நீ உண்மையிலே அப்போ அன்ஹாப்பியாக இருந்தியா, மற்றவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக வெளியில் சுற்றுறாங்க அப்படின்லாம் நினச்சி நீ வந்து இதாக இருந்தியா, இல்லை அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு தனிக்கு ஒரு மாதிரி பொறி தட்டின மாதிரி ஆயிருக்கு. ஆமாம் உண்மைதான், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் தங்கச்சிங்களை கேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ ஏன் இன்னும் அதையே நினச்சிட்ருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கனி அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ கூட கனியை ஒரு வார்த்தை சொன்னால் கூட என்னோடய 2 தங்கச்சிங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான், சண்டைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் நிரஞ்சனி அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா கனியோட நேம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. எல்லோரும் அவங்கள சனி சூனியக்கார கிழவி என்னெல்லாமோ திட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு 2 பொண்ணுங்க.
ஸோ ஒரு 5 வருஷம் முன்னாடி அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக கனியோட அம்மா இறந்தது 2016. ஸோ 8 வருஷம் ஆயிடுச்சுங்கிறது கூட அவங்களால ரியலைஸ் பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க அம்மாவோட ரோல் இவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. பாவம் அவங்க ஏதோ உடம்புக்கு முடியாதவங்க போல இருக்கு. ஸோ இவங்க 3 சிஸ்டர்ஸ் தான் அம்மாவாக மாறி மாறி இருந்திருக்காங்க, நல்லபடியாக வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப ஒரு ஹாப்பி நோட்டில் அவங்க தன்னோட ஸ்டோரியை சொல்லி முடித்தாங்க. இப்போ கூட என்னோடய இன்லாஸ், என் ஹஸ்பண்ட் யாருக்குமே இது பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்காக ஒத்துக்கிட்டு என்னை விட்டுட்டாங்க நான் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அவங்களோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. சிஸ்டர்ஸ் இருக்கிறவங்க வந்து நேச்சுரலி அந்த பாண்டோட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.